ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிருக்க சிஆர்இ, அதாவது காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் 2024க்கான ஃபார்மசிஸ்ட் அண்ட் தென் அதர் பேராமெடிக்கல் வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்கேஸ் எனி டவுட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒன்று சொல்லணும். இதில் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எய்ம்ஸு அண்ட் தென் இஎஸ்ஐசி அண்ட் தென் ஜிப்மர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதர் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. அது என்னென்ன ஹாஸ்பிட்டல்ஸ்ட்டு நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது எப்போ ரிலீஸ் ஆன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜூலை 11 அன்றைக்கி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதோட எண்ட் டேட் என்னைக்கு அப்படின்ட்டு அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதையும் நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ் எப்பயுமே வந்து டிசம்பர் மந்த்து தான் வந்து அந்த ரேஞ்சில் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ப்ரீவியஸ் இயரும் டிசம்பரில் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த இயரில் ரிலீஸ் பண்ணுறது இப்போ ப்ரீவியஸாகவே அட்வான்ஸாக ஜூலையிலே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இயர் எண்ட் முடிகிறதுக்காட்டியும் உங்களோட ரெக்யர்மெண்ட்டும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களை போஸ்டிங்கும் வந்து கொடுத்துருவாங்க. கரெக்டாக நீங்கள் டிசம்பருக்குள்ளே இந்த போஸ்டிங்கே வாங்கிடுவீங்க. ஆனால் என்ன ஒரு டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக எய்ம்ஸ் ரெக்யர்மெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதோட இன்னும் அந்த அலாட்மெண்ட் சீட்டு வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ அதை பேஸ் பண்ணி இது மாறுமா அப்படின்ட்டு ஒரு டவுட் இருக்குது. இருந்தாலும் இந்த வருஷம் வந்து ப்ரியராக ரிலீஸ் பண்ணி சீக்கிரமாகவே வந்து ரெக்யர்மெண்ட் நடத்துகிறாங்க. அதுலேயும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஜிப்மர் வந்து ரெக்யர்மெண்ட் அப்கமிங் ரெக்யர்மெண்ட்டில் ஃபார்மசிஸ்ட் வேகன்சி விடுத்தாங்க. ஆனால் இந்த இதுலேயும் வந்து ஜிப்மர் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ ஃபஸ்ட் இயர் ஃபார் ஜிப்மர் இன் எய்ம்ஸ் சிஆர்இ. ஸோ அதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்றைக்கு அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜூலை 12 அன்றைக்கி அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆகுது. அண்ட் தென் எண்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜூலை 31 தான் வந்து இதுக்கான எண்ட் டேட்டு. அண்ட் தென் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து எல்லாம் இதுவும் ஆகிட்டு, எக்ஸாம் எப்போ இதுவாகும் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 7 அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேட் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் அக்செப்டன்ஸ் டு அப்பியர் இன் எக்ஸாமினேஷன். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள்ளே உங்கள் அப்ளிகேஷன் வந்து செலக்ட் ஆகிடுச்சா இல்லை வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சா அப்படின்னு வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் அட்மிட் கார்டு வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக உங்கள் எக்ஸாமினேஷன் ஒரு 10 நாள் கரெக்டாக 10 நாளுக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் ஆகிடும். இன்றைக்கி டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனும் வந்து ப்ராப்பராக வந்து கொடுத்துட்டாங்க. எப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 25 அண்ட் தென் ஆகஸ்ட் 26 2 நாள் வந்து எக்ஸாம் நடத்துகிறாங்க. இது வந்து ஷிஃப்ட் வைஸ் வந்து நடக்கும். ஸோ நார்மலைசேஷன் கட் ஆஃபும் வந்து மாறும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டு ஃபார்மசிஸ்ட்டுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கில் டெஸ்ட் ஃபார்மசிஸ்ட்டுக்கு இல்லை. அதர் போஸ்ட்டுக்கு மேபி நர்சிங்ஸ் அண்ட் தென் குரூப் ஏ போஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெலாம் வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. ஸோ இதுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க கீழே, அதையும் நான் வந்து ஷோ பண்ணுறேன். இந்த எய்ம்ஸ் சிஆர்இ 2025 என்னென்ன ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ் நான் சொன்ன மாதிரி. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வந்தோன்னா ஜிப்மர், இஎஸ்ஐசி அண்ட் தென் லேடி ஹார்ஜென்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் தென் ரிம்ஸு அண்ட் தென் ரிப்பான்ஸ், இது மாதிரி வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இந்த வாட்டி வந்து புதுசாக உள்ளே வந்திருக்காங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ரீவியஸாக வந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை. எக்ஸாம்பிள் சேஃப் கார்ட் அப்படின்ற ஒரு மிலிட்ரி ஹாஸ்பிட்டல்லாம் போன வருஷம் வந்துச்சு, ஆனால் இந்த வருஷம் வந்து இல்லை. இந்த வருஷம் வந்து புதுசாக நிறைய போஸ்ட் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆன்லைன் மூலயமா தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைன் மூலயமா வந்து அப்ளை பண்ண முடியாது. ஆன்லைனில் அதோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் தென் அப்ளை வீடியோ வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக வந்து மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த போஸ்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அண்ட் தென் ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அண்ட் தென் பிடபிள்யூடிக்கு வந்து 10 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குலாம் வந்து ப்ளஸ் 3 இயர்ஸ் வந்து நாங்கள் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதுலேயும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருந்தீங்கன்னா அதுக்கான ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க ப்ரிஃபரன்ஸு. அதை பார்த்துட்டு அண்ட் தென் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து
ஃபார்மசிஸ்ட்டுக்கு எந்த ஹாஸ்பிட்டலில் எத்தனை வேக்கன்சிஸ் அண்ட் தென் என்ன பே ஸ்கேல், ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். ஃபார்மசிஸ்ட்டில் மொத்தம் 29 ஹாஸ்பிட்டல்லேருந்து வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் ரிஷிகேஷ். இதில் வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 27 தான் வந்து அப்பர் ஏஜ் லிமிட்டு. பே லெவல் வந்து 5. பே லெவல் 5 மீன்ஸ் உங்களுக்கு பேசிக்கே வந்து 29,200 வந்து உங்களுக்கு பே வரும். உங்களோட இன்ஹேண்ட் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 அந்த ரேஞ்சில் வரும். அலவன்சஸ்ஸு, இன்சென்டிவ் அதெல்லாம் சேர்த்து. இதில் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அண்ட் தென் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். டிசரபிள் எக்ஸ்பென்ஸ். டிசரபிள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அடிஷ்னலாக நீங்கள் வச்சுருந்தா உங்களுக்கு அட்வான்டேஜ். இன்கேஸ் இப்போ 2 பேர் ஒரே மார்க் டிப்ளமோ படிச்சுட்டு 2 பேர் ஒரே மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னா யார் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதையும் அப்ளை பண்ணுங்கள், அது மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா எய்ம்ஸ்லையுமே வந்து டிப்ளமோ மட்டும்தான் எலிஜிபிள். பிஃபார்ம் அண்ட் தென் எம்ஃபார்ம் எலிஜிபிள் இல்லை. எய்ம்ஸ்னாலே டிப்ளமோ மட்டும்தான் எடுப்பாங்க. அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸும் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லேடி ஹேரேஞ்ச் மெடிக்கல் காலேஜ். அதுக்கும் பார்த்திங்கன்னா டிப்ளமோ கேண்டிடேட் தான் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கும் வந்து பே ஸ்கேல் வந்து 5. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 25 இயர்ஸ் ஆயிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, அப்பர் ஏஜ் லிமிட். நெக்ஸ்ட்டு எய்ம்ஸ் போபால், அதுக்கும் வந்து டிப்ளமோ தான். நெக்ஸ்ட்டு எய்ம்ஸ் பத்திண்டா, இதுக்கும் வந்து டிப்ளமோ கேண்டிடேட் தான். நெக்ஸ்ட்டு எய்ம்ஸ் ஜம்மு காஷ்மீர், இதுக்கும் வந்து டிப்ளமோ கேண்டிடேட் அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மேனுஃபேக்சரிங் அதெல்லாம் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எய்ம்ஸ் மங்களகிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிப்மருக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்கலாம். இதுக்கு வந்து பே ஸ்கேல் வந்து 5. இதுக்கு வந்து டிகிரி எலிஜிபிள். டிகிரி அண்ட் தென் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ். எய்ம்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்ஸு அண்ட் தென் உங்கள் நேமு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வேலிடாக வச்சுருக்கீங்களா, ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணி, இப்போ ரிஜிஸ்டர்ட் ஹாஸ்பிட்டல் அதுமாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தால் உங்களை வந்து இது பண்ணுவாங்க. இன்கேஸ் நான் அதுமாரி மெடிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணேன் அப்படின்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் 90% அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து அவங்க வந்து ப்ரிஃபரன்ஸாக எடுப்பாங்களா அப்படின்ட்டு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் சைடு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் இதை அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா செகண்ட் ஆப்ஷனாக வந்து உங்களுக்கு இஎஸ்ஐசி இருக்குது. இஎஸ்ஐசியும் வந்து டிகிரி வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக அதுக்கு கொடுங்க. ஜிப்மருக்கு வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. டிப்ளமோ வந்தால் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜிப்மர்லேயே வந்து ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரி, நெக்ஸ்ட்டு யானம்க்கு வந்து பே ஸ்கேல் 5. இதுக்கு வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிகிரி படிச்சிருக்கணும் அண்ட் தென் டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா 2 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் தோர்காருக்கு வந்து டிப்ளமோ வந்து படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு எய்ம்ஸ் கோரக்பூருக்கு வந்து டிப்ளமோ படிச்சிருக்கணும். இதுக்கப்புறம் வந்து இஎஸ்ஐசி, இது ஃபுல்லாகவே வந்து இஎஸ்ஐசி. நமக்கு இஎஸ்ஐசி நியர்பை வந்து தமிழ்நாடு தான். ஆனால் தமிழ்நாடு இந்த வாட்டி கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஎஸ்ஐசியில் நமக்கு நியர்பை ஆந்திரா தான் வந்து நியர்பை. ஸோ ஆந்திரா வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வந்து கொடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடுக்கு நியர்பை வந்து ஆந்திரா தான். ஆந்திராவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் வந்து 5 தராங்க. இதுக்கு வந்து டிகிரியும் எலிஜிபிள், டிப்ளமோ எலிஜிபிள். ஆனால் இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையே இல்லை. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஜாப்பாக பார்த்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் போனாங்கன்னா அவங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் மாறிடும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் போனீங்கன்னா அவங்க மார்க்கை வச்சு அவங்க வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை கன்சிடர் பண்ணி கொடுங்க. இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 32 வரைக்கும் இதுக்கான அப்பர் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இஎஸ்ஐசி பீகார், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பே ஸ்கேல் வந்து 5. இதுக்கு வந்து டிகிரியும் எலிஜிபிள், டிப்ளமோ எலிஜிபிள், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்கல. நெக்ஸ்ட்டு இஎஸ்ஐசி சண்டிகர், இதுக்கும் வந்து டிகிரியும் எலிஜிபிள், டிப்ளமோ எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு இஎஸ்ஐசி டெல்லி, நெக்ஸ்ட்டு இஎஸ்ஐசி குஜராத், இஎஸ்ஐசி இமாச்சல் பிரதேஷ் அண்ட் தென் இஎஸ்ஐசி ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜார்க்கண்டு, மத்திய பிரதேஷ் அண்ட் தென் மகாராஷ்டிரா, நார்த் ஈஸ்ட்டு. இந்த வாட்டி வந்து நிறைய ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசி 2023 தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எய்ம்ஸ் மூலயமா தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டு வராங்க. ப்ரீவியஸ் இயரும் வந்து எய்ம்ஸ் மூலயமா தான் பண்ணாங்க. இந்த வருஷமும் வந்து எய்ம்ஸ் மூலயமா பண்ணுறாங்க. ஆனால் இந்த வருஷம் இஎஸ்ஐசி நிறைய வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இஎஸ்ஐசி வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒர்க் நேச்சரும் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு இன்சென்டிவ்ஸும் நிறைய வரும். எய்ம்ஸில் வந்து டிப்ளமோ மட்டும் தான் எடுக்கிறாங்க. ஆனால் இஎஸ்ஐசியில் டிகிரியும் எடுக்கிறாங்க, டிப்ளமோவும் எடுக்கிறாங்க. ஸோ 2 பேருக்குமே வந்து அட்வான்டேஜ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசி பஞ்சாப். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா இஎஸ்ஐசி ராஜஸ்தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆந்திராவுக்கு அப்புறம் இஎஸ்ஐசி தெலுங்கானா தான் வந்து நமக்கு செகண்டாக நியரஸ்ட்டு இஎஸ்ஐசி. இதுக்கும் வந்து பே ஸ்கேல் 5. அதுக்கப்புறம் டிகிரியும் எலிஜிபிள், டிப்ளமோவும் எலிஜிபிள். எனி ஸ்டேட்டில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடணும், அது வந்து கம்பல்சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசி உத்தரகாண்ட். உத்தரகாண்ட்லேயும் வந்து டிகிரியும் எலிஜிபிள், டிப்ளமோ எலிஜிபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் ஜோத்பூர். இதுக்கு வந்து டிப்ளமோ மட்டும்தான் எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு எய்ம்ஸ் பாட்னா. இதுக்கு வந்து டிப்ளமோ மட்டும் தான் எலிஜிபிள். ஸோ டிகிரின்னு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசி மட்டும்தான் வந்து வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எடுக்கிறாங்க டிகிரிக்கு. பிஃபார்ம் அண்ட் தென் டிஃபார்ம் ரெண்டுத்துக்கும் வந்து இஎஸ்ஐசி எலிஜிபிள்னால நீங்கள் வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இன்கேஸ் நீங்கள் டிப்ளமோ கேண்டிடேட்டாக இருந்தால் எய்ம்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் எய்ம்ஸ்லேயும் அப்ளை பண்ணலாம், இஎஸ்ஐசியும் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது நியர்பையோ, எது உங்களுக்கு ட்ரீம் ஹாஸ்பிட்டலோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ப்ரிஃபரன்ஸ் மட்டும் எப்பயுமே வந்து ப்ராப்பராக கொடுங்க. அதில் வந்து மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் சேஞ்சே பண்ண முடியாது. ஸோ அதை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 29 ஹாஸ்பிட்டல் இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. இதில் என்னென்ன வேக்கன்சிஸ்லாம் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அதை பார்க்கலாம். இதில் வந்து மொத்தம் 29 ஹாஸ்பிட்டல். அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஎஸ்ஐசி உத்தரகாண்ட். இதுக்கு வந்து மொத்தம் 7 போஸ்ட்டு. அதில் யூஆருக்கு வந்து 6 போஸ்ட்டு. ஸோ இதில் வந்து போஸ்ட்டு நிறைய தான் கொடுத்துருக்காங்க. எய்ம்ஸ் ரிஷிகேஷ். இதில் மொத்தம் 27 போஸ்ட்டு. பார்த்துங்க, டிப்ளமோ கேண்டிடேட்டுக்கு இது ஒரு பம்பர் ப்ரைஸு, மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு எய்ம்ஸ் பாட்னா. இதுக்கு வந்து ஒரே ஒரு இது தான், லேடி ஹேர்ஜின் மெடிக்கல் காலேஜ். அதுக்கு வந்து ஒரே ஒரு வேக்கன்சி. எய்ம்ஸ் போபால் ஒன்று தான். எய்ம்ஸ் பத்திண்டா மொத்தம் 6 வேக்கன்சி. நெக்ஸ்ட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து 3, மங்களகிரி வந்து 4, ஜிப்மர் வந்து வெறும் 4 இது தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து யூஆருக்கு 2, ஓபிசிக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 1. நெக்ஸ்ட்டு ஜிப்மர் யானம் வந்து ஒரே ஒரு வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் எஸ்டிக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தியோகர் எய்ம்ஸில் வந்து 5. நெக்ஸ்ட்டு கோரக்பூரில் வந்து 7. நெக்ஸ்ட்டு இஎஸ்ஐசி ஆந்திரா. பாருங்கள், இஎஸ்ஐசி ஆந்திராவில் வந்து 6 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து யூஆருக்கு வந்து 5, ஓபிசிக்கு வந்து 1. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. எய்ம்ஸ் விட இஎஸ்ஐசி வந்து நமக்கு கிட்டையிலே ஆந்திராவுக்கு இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு பீகாரில் வந்து 5 போஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு சண்டிகரில் வந்து 3. நெக்ஸ்ட்டு இஎஸ்ஐசி டெல்லியை பாருங்கள், மொத்தம் 108 போஸ்ட்டு. ஸோ ஒரு மேக்ஸிமம் ஒரு லிமிட்டை தாண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு குஜராத்தை வந்து 30 வேக்கன்சி இஎஸ்ஐசி. இமாச்சல் பிரதேஷ் வந்து 10, ஜம்மு அண்ட் காஷ்மீர் 1, ஜார்க்கண்டுக்கு 10, அண்ட் தென் மத்திய பிரதேஷ் 7. நெக்ஸ்ட்டு மகாராஷ்டிராவில் 13. நெக்ஸ்ட்டு நார்த் ஈஸ்ட் வந்து 14, ஒடிசா 8, பஞ்சாப் 7, ராஜஸ்தான் வந்து 2, தெலுங்கானா 3. நெக்ஸ்ட்டு வந்து எய்ம்ஸ் எல்லாம் வந்து 7, 4, 1, ராஜ்பூர் வந்து 13, ரிஷிகேஷ் 4. இதெல்லாம் வந்து கேஷியரில் போயிடுது. சாரி, எய்ம்ஸ் பாட்னாவோட நம்மளுக்கு வந்து முடியுது மொத்தம். அப்போ ஃபார்மசிஸ்ட்லேயே அதிக போஸ்ட்டு இருக்கிற ஒரே ஒரு இது வந்து இஎஸ்ஐசி தான். இஎஸ்ஐசியில் வந்து டெல்லியில் வந்து 108 போஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு எய்ம்ஸ் ரிஷிகேஷ் வந்து 27 போஸ்ட்டு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஎஸ்ஐசி, மோஸ்ட்லி இஎஸ்ஐசியில் தான் வந்து அதிக போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. குஜராத்தில் வந்து 30 வேக்கன்சி. நார்த் இந்தியாவுக்கு மட்டும் அள்ளி வீசியிருக்கானுங்க வேக்கன்சிஸை. சவுத் சைடு வந்து கிள்ளி தான் போட்டிருக்கானுங்க. ஸோ விடுங்க, அது ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் இதோட சிலபஸ் பார்ப்போம். சிலபஸ் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான். மொத்தம் 100 கொஷின்ஸு, 400 மார்க்கு. ஒரு கொஷினுக்கு வந்து 4 மார்க்கு. நெகட்டிவ் மார்க் இருக்குது. நெகட்டிவ் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 நினைக்கிறேன். அண்ட் தென் இதில் வந்து எப்படி பிரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, மொத்தம் 100 கொஷின்ஸாக, அதில் வந்து 80 கொஷின்ஸ் வந்து ஃபார்மசிஸ்ட் கொஷின். அண்ட் தென் 20 கொஷின் பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜு, ஆப்டிடியூடு அதெல்லாம் வரும். இதில் வந்து 5 செக்ஷனாக பிரிக்கிறாங்க. ஒரு செக்ஷனுக்கு வந்து 20 கொஷின். அப்போ 5 செக்ஷன் வந்து 100 கொஷின்ஸு. ஒரு செக்ஷனுக்கு வந்து 18 நிமிஷம் முடிஞ்சவொடனே செக்ஷன் ஏ வந்து 20 கொஷின் டிஸப்பியர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு செக்ஷன் பி ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து மொத்தத்தையும் முடிச்சுட்டு நான் ஓவரால் ரிவ்யூ பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி ரிவ்யூ பார்க்க முடியாது. நீங்கள் 20 கொஷின் 18 நிமிஷம் கொடுக்குறாங்களா, அதுக்குள்ளேயே முடிச்சுட்டு ரிவ்யூ பண்ணிடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைக்காது.
அந்த மாதிரி பேட்டர்னை வந்து இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இதுலேயும் வந்து டோட்டல் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 90 நிமிட்ஸு. அதை வந்து 5ஆக பிரித்து 18 கொடுத்துருக்காங்க. அப்போ செக்ஷன் ஏ முடித்ததும் செக்ஷன் பி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். அதேமாரி 18 நிமிட்ஸ்க்கு ஒரு செக்ஷனாக டிஸப்பேர் ஆகினே விட்டுருக்கோம். ஸோ நீங்கள் கொடுத்த டைமில் கொடுத்த கொஷினை 20 கொஷின், இப்போ 20 கொஷின் 18 நிமிஷத்தில் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்ட்டு நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணால் தான் வந்து இதை க்ராக் பண்ண முடியும். இல்லைனா வந்து முடியவே முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக 90 நிமிட்ஸ் முடிஞ்சதும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலனாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக வந்து இது சப்மிட் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது ஒரு இம்பார்ட்டண்டான இதுவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th அண்ட் 12th லெவலில் நீங்கள் எழுதுறீங்க பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் இருக்கும் கொஷினு, அண்ட் தென் ஹிந்திலேயும் இருக்கும். இதுவே வந்து டிகிரி நம்ம ஃபார்மசிஸ்ட்லாம் வந்து டிகிரியில் வரும். ஸோ அந்த டிகிரி லெவலில் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் எழுதுவீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன். அண்ட் தென் இதில் குவாலிஃபை மார்க் கொடுத்துருக்காங்க. 40% ஃபார் யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ். 40%, அதாவது 100 மார்க்குக்கு 40 மார்க் எடுத்தால் தான் வந்து யூஆருக்கு பாஸு. ஓபிசிக்கு வந்து 35 மார்க்கு. அண்ட் தென் எஸ்சி எஸ்டிக்கு வந்து 30 மார்க் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நெகட்டிவ் மார்க் பார்த்திங்கன்னா 1/4 தான் வந்து இதுக்கான நெகட்டிவ் மார்க். அண்ட் தென் பிடபிள்யூடிக்கு வந்து 30% வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் டை ஆகிடுச்சுன்னா எப்படி நாங்கள் போவோம் நெக்ஸ்ட் கேண்டிடேட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஹையர் மார்க்குக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அண்ட் தென் நெகட்டிவ் மார்க் வந்து நீங்கள் வந்து அதிகமாக இது பண்ணியிருந்தீங்கன்னா யார் நெகட்டிவ் மார்க் கம்மியாக இருக்காங்களோ அவங்களுக்கு போவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏஜ் வச்சு போவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்கில் டெஸ்ட். ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்லாம் கிடையாது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து சிலபஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட் ஹோமியோபதி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மசி சிலபஸ் மட்டும்தான் வரும். அண்ட் தென் இங்கிலீஷில் மட்டும்தான் எழுதுவீங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல, ஹிந்திலாம் வராது, இங்கிலீஷ்லேயே இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு எதனா இந்த கொஷின் அந்த எப்படி அப்ளை பண்ணுறது, இல்லை நோட்டிஃபிகேஷனில் இது மிஸ்டேக்ஸ் இருக்குது, ஆர் எனி டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எந்த டைம் அந்த மென்ஷன் பண்ணிக்க டைமில் வந்து எப்போ வேணால் கால் பண்ணலாம். அண்ட் தென் அட்ரஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் எனி டவுட்ஸ் நீங்கள் வந்து லெட்டர் ஃபார்மேட்லேயும் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணலாம் அந்த அட்ரஸ்க்கு. ஸோ இதில் இந்த வீடியோலையும் மீறி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்க வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இந்த வீடியோவில். நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.